ஹலோ காய்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் டெய்லி விளாக். ஸோ இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்துட்டு கல்லறை திருநாள், அதாவது ஹால் சோல்ஸ் டேன்னு சொல்லுவாங்க. ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும், அதுக்காக நான் சொல்கிறேன். பிகாஸ் எனக்கு கூட வந்துட்டு பிஃபோர் மேரேஜ் இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் தான் ஓகே இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவலே இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியும். ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இறந்தவங்களுக்காக இது ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கல்றெல்லாம் முன்னாடியே க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இன்றைக்கி போயிட்டு வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ்லாம் செஞ்சு அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி கல்லறையே பார்த்தோன்னா இப்படி ஜகஜோதியாக இருக்கும். அதாவது ஒரு ஃபெஸ்டிவல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இன்றைக்கி கல்லறை இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஸோ இப்போ நாங்கள் வந்து எதுக்கு முக்கியமாக போகிறோன்னா, எங்கள் மாமனாரோட கல்லறை, எங்கள் மாமனாரோட கல்லறை இருக்குது, எங்கள் மாமனாரோட அண்ணா கல்லறை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அங்கிளோட அப்பா அம்மா கல்லறை எல்லாமே இருக்குது. ஸோ அவங்களுக்குலாம் போயிட்டு நம்ம ஃபுட்டு வச்சுட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு வருவோம். ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி அங்கே போகிறோம். ஸோ எங்கள் மாமியார் என்னென்னலாம் சமைச்சிருக்காங்கன்னு நான் காமிக்கிறேன், வாங்க போகலாம். ஸோ எங்கள் மாமியார் வந்துட்டு மடான்னு பாருங்கள், வீட்டுக்காருக்காக என்னம்மா இது சூடா பிரியாணி, மட்டன் பிரியாணி கொதிக்குது. அப்புறம் இங்கே வந்துட்டு எங்கள் மாமனாருக்கு வந்து வடை, அப்புறம் வந்து பஜ்ஜி செய்வாங்க. எங்கள் மாமனாருக்கு ஆக்சுவலி பஜ்ஜினா ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து தவா வச்சுட்ருக்காங்க டம் விடுறதுக்கு. இது வந்து எலி புளிக்கு எப்போவுமே நாங்கள் செப்பரேட்டாக செய்கிறோம், ஆனால் அவள் சாப்பிட்றதே இல்லை. அவளுக்காக சாப்பாடு செஞ்சுருக்காங்க. வந்தன இருக்கா எங்க யாரையுமே காணோம் வீட்டில். சாப்பிட்டுட்டோம். அது முக்கியமான வேலை. அது ஹாய் ஜெனு, குட் ஈவினிங் அங்கிள். இல்லைங்க அங்கிள், குட் ஆஃப்டர்நூன் அங்கிள். என்னடா சென்னை செம்மையா இருந்துச்சு. புயலில் பாதிக்கப்பட்ட மாதிரி நாங்கள் வீட்லேயே இருந்தோம். ஆமாம், சரி சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு இல்லை, ஆசையாக இருந்துச்சு. அங்கிள் அது வந்து வீட்டு சாப்பாடுங்க. ஸோ காய்ஸ் பாருங்க, ஆக்சுவலி நாங்கள் ரொம்ப தூரத்தில் தான் வண்டி நிறுத்தியிருக்கோம். இங்கே செம்ம க்ரௌடடாக இருக்குது. சொல்ல போனால் தான் தெரியும் க்ரௌடு எவ்வளோ இருக்குன்னு. ஸோ வாங்க, உங்களுக்கு நான் கலர்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க, கிராண்டாக பண்ணியிருக்காங்கன்னு காமிக்கிறேன். ஸோ இதுதான் எங்கள் மாமனார், இது வந்துட்டு எங்கள் மாமனாரோட அண்ணா. ஓகே காய்ஸ், நம்ம வந்து கல்ற திருநாள் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.